அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் பெங்களூரு உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு இன்று காலை 11 மணிக்கு தீர்ப்பு வழங்க உள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் எமது தலைமை செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், தீர்ப்பு எப்போது வெளியாகும்? வழக்கு பின்னணியா சுருக்கமா சொல்லுங்க. அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இங்கு பெங்களூரில் உள்ள பரப்பன அக்ரஹாரத்தில் அமைந்திருந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பான அதாவது தனி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளை கர்நாடக உயர்நீதிமன்றம் 3 மாதத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று ஒரு காலக்கெடுவை விதித்தது. அதன்படி கடந்த ஜனவரி 5ஆம் தேதி இந்த கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி இதனுடைய வழக்கு விசாரணை தொடங்கி மார்ச் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 45 நாட்கள் இந்த வழக்கின் விசாரணை மேற்கொண்டார். அந்த வழக்கில் தான் இன்று தீர்ப்பளிக்க உள்ளார். இன்று கர்நாடக உயர்நீதிமன்றம் கோடை விடுமுறை என்பதனால் அந்த நீதிமன்ற அறையின் அதாவது தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிமன்ற அறையின் 14 மட்டும் இன்று செயல்பட உள்ளது. இதனால் இங்கு ஒரு பரபரப்பாகவே காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 மணி அளவிலேயே இந்த தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நீதிபதி குமாரசாமி வாசிக்கவில்லை. கடைசி பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த முக்கிய பகுதியை மட்டும் வாசிக்க உள்ளார். எனவே 11:05 அல்லது 11:10 நிமிடத்திற்குள் இந்த தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், தீர்ப்பு இன்னைக்கு வெளியாக இருக்கிற நிலையில அதிமுகவினரோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? பொதுவாக அதிமுகவினர் கட்டாயம் இந்த வழக்கிலிருந்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் விடுதலை ஆகிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் ஆஜராகி கிட்டத்தட்ட 17 நாட்கள் தன் வாதத்தை முன்வைத்தார். அந்த வாதத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், சொத்துக்கள் அனைத்துமே அதிக அளவில் அதாவது மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது, மிகைப்படுத்தி காட்டப்பட்டுள்ளது என்பது ஒரு முக்கியமான வாதம். அது மட்டுமில்லை, அந்த வளர்ப்பு மகன் சுதாகரன் திருமணம் செலவு தான் ஏற்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். நகைகள் மற்றும் அந்த ஆபரணங்கள் தான் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே வாங்கப்பட்டவை என்று தெரிவித்துள்ளார். மேலும் நிறுவனங்கள் தொடங்கப்பட்ட அந்த நிறுவனத்தின் பேரில் சொத்துக்கள் வாங்கப்பட்டதான அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போது அதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆக முக்கியமான 4 குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்து வாதிட்டுள்ளார். 17 நாட்கள் இந்த வாதம் நடைபெற்றுள்ளது. எனவே இந்த வழக்கில் நீதிபதி குன்ஹா தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டார். எனவே நீதிபதி குமாரசாமி அந்த வழக்குகள் அதாவது குன்ஹா வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்துவிட்டு ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரை விடுதலை செய்வார் என்று எதிர்பார்க்கின்றனர். அதில் அவர்கள் உறுதியாகவும் உள்ளனர். மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நிராகரிக்கப்பட்டாலும் அடுத்து என்ன நடக்கும் ரமேஷ்? பொதுவாக இந்த மேல்முறையீட்டு வழக்கு அதாவது சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நீதிபதி குன்ஹா வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தான் இன்று இந்த மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி தீர்ப்பு வழங்க உள்ளார். ஒருவேளை இந்த தீர்ப்பில் அந்த தனி நீதிமன்றம் நீதிபதி குன்ஹா வழங்கிய தீர்ப்பு சரியானதல்ல, அது ரத்து செய்யப்படுகிறது என்றால் உடனடியாக ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டால் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். அப்படி விடுதலை ஆகும்போது அவர் நாளையே மீண்டும் முதல்வராகலாம். ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரை அவரை பதவி விலக சொல்லிவிட்டு போட்டியிட்டு ஜெயிக்கலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. ஒருவேளை மேல்முறையீடு செய்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் யாராவது சுப்பிரமணிய சாமியோ திமுகவோ மேல்முறையீடு செய்திருந்தாலும் கூட அதற்கு எந்த தடையும் இல்லை. நாளையே கூட அவர் முதல்வராகலாம். ஆனால் அந்த தீர்ப்பு எதிராக வந்துவிட்டால் மீண்டும் ஜெயலலிதா இங்கு கர்நாடகத்தில் உள்ள அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் மேல்முறையீடு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்டால் வழக்கமாக குற்றவியல் நடைமுறை சட்ட பிரகாரம் அந்த குற்றவாளிகள் 4 பேருமே இங்கே அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சரண்டர் ஆக வேண்டும். ஆனால் இதற்கு இன்னொரு விலக்கு உண்டு. ஒருவேளை நாளை அதாவது 14ஆம் தேதியினுடைய அவருடைய ஜாமீன் அந்த காலக்கெடு முடிகிறது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் ஜாமீன் காலக்கெடு முடிகிறது. உடனடியாக நாளையே அந்த கர்நாடக அதாவது உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்து அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படும். பிறகு உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு வழக்கு தீர்மானிக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் சொத்து மேல்முறையீட்டு வழக்கில் இன்று பெங்களூரு உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு தீர்ப்பு வழங்க உள்ளது. அதனையொட்டி அதிமுகவினரின் எதிர்பார்ப்பு, மேல்முறையீட்டு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நிராகரிக்கப்பட்டாலும் அடுத்து என்ன நடக்கும் போன்ற விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டோம்.